பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்தவரே ஸ்தோத்திரம். மீண்டும் உயிரோடு எழுந்தவரே ஸ்தோத்திரம். பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக துணையாளரை அனுப்பியிருக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்களை உம்மோடு சேர்த்து கொள்ள அப்பா பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கரங்களை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை எல்லாம் உமது வலது கையில் வரைந்து வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எதிர்காலத்தை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறவரே ஸ்தோத்திரம். அந்த பாதையில் எங்களை நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். சிற்சையில் எங்களுக்கு போதித்து எங்களை வழிநடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பெரிய தேவனே ஸ்தோத்திரம். ஞானமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். ஆலோசனையில் ஆச்சரியமானவரே ஸ்தோத்திரம். செயலில் மகத்துவமானவரே ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே ஸ்தோத்திரம். செயலில் மகத்துவமானவரே ஸ்தோத்திரம். சகலத்தையும் அரசாள்பவரே ஸ்தோத்திரம். சகலத்தையும் உம்முடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிறவரே ஸ்தோத்திரம். சூரியன் அப்பா, சந்திரன், நட்சத்திரங்கள் யாவையும் அப்பா நீங்க உருவாக்கி அதை பேரிட்டு அழைக்கிறீங்களே, அதற்கு ஸ்தோத்திரம். அப்பா, வான தூதர்களை விட சற்று சிறியவனாக எங்களை படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உமோடு இணைத்து கொண்டு அன்பு செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மேலான அன்புக்காக, இரக்கத்திற்காக, கிருபைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்று கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்று கொண்டேன். ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். நீர் பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதால் நித்திய ஜீவனை பெற்று கொண்டேனையா. மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதால் நித்திய ஜீவனை பெற்று கொண்டேனையா.
ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்த்தவரே. அப்பா கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த பிரேயர் டீமை நடத்தி கொண்டிருக்கும் பிரதர் ஜெனிஃபர் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க தாய் தந்தையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் சொந்த பந்தங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இங்கே ஒவ்வொரு கூடி வரும் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தாரையும் அவர்கள் பிள்ளைகளையும் அப்பா அப்பா நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க கரத்தினால் அவர்களை மூடி மறைத்து பாதுகாத்து அவர்கள் தேவைகளை சந்திங்க அப்பா. அவர்கள் கண்ணீர்களை துடைங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருத்தர் கண்ணீரையும் உங்க துருத்தியில வைத்திருக்கீங்க ஆண்டவரே. என்ன தேவையோடு வந்திருக்காங்களோ, என்ன வேதனையோடு வந்திருக்காங்களோ அப்பா அனைத்தையும் அப்பா உங்க பாதத்துல கண்ணீரா அவங்க வைக்கிறாங்கப்பா. அதையெல்லாம் நீங்க துருத்தியில வைத்திருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே. அவர்கள் உபத்திரவங்களை எல்லாம் நீங்க பார்த்து அப்பா எல்லாவற்றையும் சரி செய்து கோணலானவைகளை செவ்வையாக்கி அப்பா எல்லாவற்றையும் உங்க கரங்களுக்குள் உங்க கரங்களின் ஆளுகைக்குள்ளாக்கி அவர்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துங்கப்பா. அப்பா ஒவ்வொருத்தர் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயர்ந்த ஸ்தலத்தில் நிறுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் சாட்சியாக ஒரு இடத்துல நிற்க உம்முடைய நாமத்தை உயர்த்த பா அவர்கள் நாவுகளை தொட்டு ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள நீர் மூடி மறைத்து பாதுகாத்து எல்லாவித ஆபத்துகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் இன்றைக்கு வரைக்கும் காத்து கொண்டிருக்கிற தேவனே, இனிமேலும் எங்களை காத்து வழிநடத்தி எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்திலும் சாட்சியாக நிறுத்த போகிறவரே, எங்களை எல்லாரையும் ஞானத்தினால நிரப்பி உம்முடைய வார்த்தைகளால எங்கள் நாவுகளை நிரப்பி வழிநடத்துகிறவரே, இன்னும் அநேகரை இந்த இடத்திற்கு கூட்டி சேர்க்க போகிறவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தில் ஏறெடுக்கப்படும் துதிகளையும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டு அதை அங்கீகரிக்கிறவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா நீர் இறங்கி வந்து இந்த இடத்துல அப்பா உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல உலாவி எங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் உலாவி உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு இடர்படுறீங்களே, நன்றி அப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாருமையா. அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாருமையா. எனக்கு தாருமையா. அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா பிறர் குற்றம் மன்னித்தோமாதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. பிறர் குற்றம் மன்னித்தோமாதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. குறைகளை மன்னியுமே. அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா
சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாருமையா. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாருமையா. விடுதலை தாருமையா. அப்பா பிதாவே, அப்பா, அப்பா பிதாவே, அப்பா, ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். என்றென்றும் உமக்கே சொந்தம். அப்பா பிதாவே, அப்பா, அப்பா பிதாவே, அப்பா, உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் பேச போகும் சகோதரரை ஆசீர்வதிங்க. அவர்கள் மூலமா எங்களோடு இடர்பட்டு பேசி எங்களோடு நீங்க பாவமுடைய வார்த்தைகளை நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு ஞானத்தால் நிரப்ப போற கிருபைக்காக நன்றி. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Amen. Thank you, Ruby, for leading worship. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு ட்ரஸ்டிங் இன் த லார்ட் ஆல்வேஸ். கடந்த முறை நான் உங்களிடத்துல சொல்லும் பொழுது ஹோப், ஹவு டு புட் அவர் ஹோப் இன் த லார்ட் என்று நாம் பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் நமது நம்பிக்கை என்கிற தலைப்பிலே நாம் தியானித்தோம். ஆழமாக நம்பிக்கை என்றால் என்ன, ஏன் அந்த நம்பிக்கை நமக்கு வருகிறது என்று நாம் தியானித்தோம். இன்ற நாளிலும் ட்ரஸ்டிங் இன் த லார்ட், கர்த்தரில் எப்போதும் நம்பிக்கையாக இருப்பது என்கிற தலைப்பில் நாம் தியானிப்போம். வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 6 வரை உள்ள வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். ஆமென். இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யோர் ஹார்ட் அண்ட் லீன் நாட் ஆன் யோர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், in all your ways submit to him and he will make your paths straight என்று நாம் பார்க்கிறோம். Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. இந்த இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ட்ரஸ்டிங் இன் த லார்ட் ஒரு பக்கம், நம்முடைய சுய புத்தியும் சுய எண்ணங்களும், நம் இருதயத்துல நாம் கொண்டிருக்கிற எண்ணங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு பக்கமாய் சொல்லப்படுகிறத நம்ம பார்த்திருக்கிறோம். நம்முடைய மனம் அநேக நேரத்துல தவறான காரியங்களையும் இல்லாத காரியங்களையும் சிந்திக்கும். ஆனால் ட்ரஸ்டிங் இன் த லார்ட் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் தட் என்று இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Amen. Blessed is the one who trusts in the Lord, whose confidence is in him. ட்ரஸ்ட் அண்ட் ஹோப் ரெண்டு வார்த்தை இருக்கு. ரெண்டுமே ஒரே வார்த்தையா அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்ல, ரெண்டுமே வேற வார்த்தை. ஒரு பக்கம் ஃபெய்த், இன்னொரு பக்கம் ட்ரஸ்ட், இன்னொரு பக்கம் ஹோப். 3 வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் தமிழாக்கம் செய்யப்படும் பொழுது ட்ரஸ்ட் அண்ட் ஹோப் மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு நம்பிக்கை. நம்பிக்கை அப்படின்ற ஒரே வார்த்தை மாத்திரம்தான் அந்த இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஹோப்புக்கும் நம்பிக்கை தான் கொடுக்குறாங்க, ட்ரஸ்ட்டுக்கும் நம்பிக்கை தான் அங்க டிரான்ஸ்லேஷன் வருகிறது. பட் ஆங்கிலத்துல பார்க்கும் பொழுதும் சரி, இல்லை எபிரேய பதத்திலையும் சரி, ஹீப்ரு பதத்திலையும் ரெண்டுத்துக்குமே வெவ்வேறான வார்த்தைகள் உண்டு. ஸோ அதை குறித்து நான் உங்களுக்கு அந்த டிஃபரன்சியேஷனை காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா ட்ரஸ்ட்னா என்ன, ஹோப்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அது தெரியல அப்படின்னா
நம்பிக்கை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல வாசிக்கும் போது அதுக்கு வித்தியாசம் இல்லாம இருக்கிறது. இங்க பாருங்க, எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலையும் நம்பிக்கை வைத்துன்னு சொல்லப்படும் பொழுது அது ட்ரஸ்டை குறிக்கிறது. அதே மாதிரி நீங்க படிக்கும் பொழுதும், அதே மாதிரி நீங்க இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுதும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து அப்படின்றதும் ட்ரஸ்ட் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம தமிழ்ல நம்பிக்கை அப்படின்னு படிக்கிறோம். ஸோ ஃபெய்த், ட்ரஸ்ட், ஹோப், அதுக்குரிய வித்தியாசம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். உங்களுக்கு அதோடைய வித்தியாசம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. ஃபெய்த், ட்ரஸ்ட் அண்ட் ஹோப். விசுவாசம் ஃபெய்த், ட்ரஸ்ட் வந்து நம்பிக்கை, ஹோப் வந்து நம்பிக்கை. ஸோ இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க சொல்லுவீங்க? ஃபெய்த்னா நம்பிக்கை, அது எபிரேயர் 11ஆம் அதிகாரம். ஓகே, அதை எடுத்துக்கோங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஓகே, அது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆல்ரைட், ஓகே. ட்ரஸ்ட்னாலும் நம்பிக்கை தான். ட்ரஸ்ட். ஓகே, இன்னைக்கு அதோட வித்தியாசத்தை நம்ம பார்த்துருவோம். ஆல்ரைட், ஃபெய்த் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய கிரேக்க பதம் பெஸ்டெஸ் அப்படின்ற அந்த வார்த்தை என்னன்னா பெர்சுவேஷன் அண்ட் கன்விக்ஷன். உங்க இருதயத்துல கன்விக்ஷன், அதாவது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னா he is convinced and persuaded completely in his heart about whatever God is saying. அது நவுன், அதாவது பெயர் சொல்லாவும் யூஸ் பண்ணலாம், வினை சொல்லாவும் யூஸ் பண்ணலாம். வினை சொல்ல எப்படின்னா ஃபெய்த் வித்வுட் ஆக்ஷன் இஸ் டெட். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். ஸோ ஃபெய்த் இஸ் ஆல்வேஸ் அக்கம்பனிட் பை ஆக்ஷன்ஸ். நீங்க நம்பிக்கை வச்சுட்டு தேவனை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் செயல்கள் அது காமிக்கலைன்னா அது உண்மையான விசுவாசம் இல்லை. கரெக்டா? அப்ப விசுவாசம் என்பது இட்ஸ் அ பாஸ்ட். நீங்க பிகினிங், அதான் ஃபவுண்டேஷன். ஆரம்பத்துல தேவனை நீங்க விசுவாசிக்கிறீங்க, கர்த்தரை ரட்சிக்கிறார், மனம் திருப்புகிறார், என்னை அவர் தான் எனக்காக சிலுவையில் அவர் தான் மரித்தார் அப்படின்னு நம்புறோம். பார்த்தீங்களா? அதுதான் ஃபெய்த், அதான் ஃபவுண்டேஷன். அதை நம்ம தொடர்ந்து விசுவாசிச்சு கொண்டே இருக்கிறோம். So it can be both noun and verb. என்ன பண்றோம்னா it's a present state. It's continuous there. Okay. அது வந்து என்னன்னா faith. It's a persuasion and conviction in heart. Hope அப்படின்னு பாத்தீங்கன்னா it's futuristic. It has not happened yet. Elpis அப்படின்றது என்னன்னா confident expectation. நம்ம எதையோ ஒன்று எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார், நாம் கர்த்தரோடு கூட நாம் இருக்க போகிறோம், அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். இதெல்லாம் கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன். அவர் கண்ணீர் யாவையும் துடைப்பார், புதிய வானம் வரும், புதிய பூமி வரும், கர்த்தரோடு நாம் இருக்க போகிறோம். இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன். அவரை போல மகிமையின் சரீரம் நமக்கும் கொடுக்கப்படும். இதெல்லாம் இன்னும் நடக்கல, பட் we are hoping towards that. அதுதான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் அட்ரிபியூட்ல அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ட்ரஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டிவ் ரிலையன்ஸ் அண்ட் ட்ரஸ்டிங். இட்ஸ் அ கண்டினியூஸ் டென்ஸ். Faith is the beginning, hope is the end. அப்படி வச்சுக்கலாமா? Faith is the beginning. கர்த்தரை விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன் ஆகையால் காரியங்களை செய்கிறேன். ஓகே, that's the foundation. It's the trigger. It's the initiation. Initiative. It's the initiator அப்படின்னு பார்க்கிறோம் faith. But trusting is the active reliance. It's the demonstrator. என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்ம நம்புறது, ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசிக்கிறத, அதனால நான் என்ன பண்ண போறேன், இதை நான் செய்யாம இருக்க போகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் அதனால இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்றது என்னன்னா ஃபெய்த்ஃபுல்னஸ். ஃபெய்த் ஒரு பக்கம் இருக்கிறது, விசுவாசம் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஒரு பக்கம் இருக்கிறது. அப்ப ட்ரஸ்ட் என்னன்னா இட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அது வந்து வேர்ப், வினைச்சொல், அப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கிறது. ஆல்ரைட், ஓரளவு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இட் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் the difference. So நான் என்ன பார்த்திருக்கோம்? faith is விசுவாசம், அதுதான் ஃபவுண்டேஷன். ஹோப்னா நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. இட்ஸ் a confident expectation. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்கிறது. ட்ரஸ்ட்னா நம்பிக்கையா இருப்பது, காம்ப்ரிஹென்ஷன், ரியலைசேஷன். எவ்ரி சிங்கிள் டே எஸ் பிரதர், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஆனா இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நான் இதை நான் செய்கிறேன்
அப்படின்றது நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஆக்ஷன்ல வெளிப்படுது பார்த்தீங்களா? ஃபெய்த்ஃபுல்னஸை வெளிப்படுத்துறது தான் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்னு சொல்றதை விட ட்ரஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபெய்த் இஸ் த பிகினிங். வாட் இஸ் தி எண்ட்? ஹோப் இஸ் தி எண்ட். ஹோப் இஸ் சம்திங் தட் இஸ் yet டு கம். ஆனா எவ்ரிடே கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ட்ரஸ்டிங் இன் த லார்ட். ட்ரஸ்ட்னு சொல்றதை விட இந்த ட்ரஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்புறம் டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். இப்ப ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரஹாமுக்கு ஆண்டவர் ஒரு டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் கொடுத்தார். உன் மகனை ஈசாக்க பலி செலுத்தணும்னு மோரியா மலை கூட்டிட்டு போனார். தட்ஸ் a trust of faith. It's trusting in the Lord. Because I believe, I'm going to trust in the Lord and do whatever God has commanded me to do. நான் தேவனை விசுவாசிக்கிறபடினால் கர்த்தர் எனக்காக என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரோ அதை நான் கடைபிடிக்க போகிறேன். அவருடைய வசனத்தை நான் கடைபிடிக்க போகிறேன். நான் விசுவாசத்தை காத்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நொடியும் கர்த்தரை சார்ந்து இருப்பது, ரிலையன்ஸ் ஆன் காட், அதுதான் பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட், நம்பிக்கையா இருப்பது, கண்டினியூஸ் டென்ஸ். until whatever we hope comes to pass, until whatever we hope comes to reality. ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ட்ரஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா, ட்ரஸ்ட் இஸ் ஆக்டிவ்லி ரிமைனிங் ஃபெய்த்ஃபுல், which is persuaded by faith and fueled by hope. Persuaded by faith. எப்படி நம்ம persuaded by faith? We have a confident faith. We have a reasonable faith. கர்த்தர் உயிரோடு எழுந்திருக்கிறார், ஆகையால் நான் கர்த்தரை நம்புகிறேன். கர்த்தர் என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், ஆகையால் கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் என்னன்னா persuasion of faith. Fueled by hope-னா, கர்த்தர் என்னை அழைச்சிருக்காரு, நீதிமானாக்கி இருக்காரு, மகிமைப்படுத்துவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நாள் ஒன்று வருமே, அந்த நாளை நோக்கி நான் காத்திருக்கிறேன். அதான் hope. அதனாலதான் that is what is helping us and pushing us to perform and constantly trust in the Lord. Another definition எப்படி சொன்னா, trust is a continuous act of endurance and perseverance because of the gracious faith and glorious hope. அப்ப faith and hope, both of them help us to every day trust in the Lord every single day. ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். இது நீங்க புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. இப்ப நம்ம சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் வீட்டுக்கு இப்ப வாஷிங் லிக்விட உங்கள்கிட்ட செல் பண்ணி, டிட்டர்ஜென்ட் செல் பண்ணப்போ, கரெக்ட் தானே? இது நம்ம அன்றாட நம்ம சின்ன வயசுல வீட்டுல இருக்கும்போது எத்தனையோ சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வீட்டுக்கு இதை நீங்க போட்டீங்கன்னா உங்க பாத்திரம் பளபளன்னு ஆயிடும், துணி ரொம்ப சுத்தமாயிடும், ரொம்ப கிளீன் ஆயிடும்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அதை வாங்குறவங்க என்ன பண்றாங்க? வாட் டு தே பிலீவ்? ஃபெய்த் என்ன அப்படின்னு அங்க பார்க்கும்போது, she believes the salesman. முதலாவது நம்ம அந்த பொருளை வாங்குறோம், இந்த சொட்டு நீளத்தை போட்டீங்கன்னா அப்படியே வெள்மையா மாறிடும் உங்களுடைய ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, we believe the salesman and also she believes his word. கரெக்டா? அவர் சொல்றதெல்லாம் நம்புறாங்க. It is in the heart. சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிடுறீங்க? வாங்கிடுறீங்க. கரெக்ட் தானே? வாங்கிட்டு அதை யூஸ் பண்ண போறீங்க. எந்த எந்த நம்பிக்கையோட வாங்குறீங்க? வாட் ஹோப் யூ ஹேட்? அவர் கொடுக்குற அந்த ப்ராடக்ட் அவர் சொன்னபடியே வேலை பார்க்கும். ஏன்னா அவர் ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காப்பாரு, பல பலன்னு இருக்கும் அந்த பாத்திரம். ஸோ அது மாதிரியே ஒர்க் பண்ணும்னு சொல்லிட்டு நம்பி வாங்கிடுறோம். அப்புறம் ஷி வாண்ட்ஸ் த ப்ராடக்ட் டு ஒர்க். ரெண்டுமே இருக்குது. ஷி ஹோப்ஸ் த ப்ராடக்ட் வில் ஒர்க். ஷி ஆல்சோ வாண்ட்ஸ் அ டீப் டிசையர், கான்ஃபிடன்ட் எக்ஸ்பெக்டேஷன், த ப்ராடக்ட் டு ஒர்க். இது ஒர்க் ஆகணுமே அப்படின்னு சொல்லி ஒரு டிசையரும் இருக்கு. ட்ரஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் யூசிங் இட் டெய்லி. ஒவ்வொரு நாளும் அதை யூஸ் பண்ணி பாத்திரத்தை தேய்ச்சி பார்க்குறோம், பலபலன் ஆகுமா? ஆனா அது பலபலன் ஆகுறது இல்லை. சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்துட்டு போயிடுவாரு, ஆகுறது இல்லை. பட் ஆனால் வி நெவர் கிவ் அப். அந்த உஜாலா சொட்டு நிலத்தை போட்டாதான் அந்த ட்ரெஸ் நல்லா அப்படியே பிரைட் ஆகுது, ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில. ஆனா அது ப்ளூ கலர்ல தான் மாறுது. அப்புறம் நம்ம அம்மா கிட்ட எல்லாம் சொல்லுவோம், ஏமா இந்த சொட்டு நிலத்தை போட்டீங்க, தயவு செய்து போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் போகும்போது ஒயிட் அண்ட் ஒயிட் போடும்போது அதை சொல்லுவோம். So she uses it until she sees the result. எப்படியாவது அது ஒர்க் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அதை யூஸ் பண்றோம். பார்த்தீங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா புரிந்து கொள்றதுக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் டெய்லி எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜைரஸ். ஜைரஸ் என்ன பண்றாரு? he believed whatever Jesus said. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவ்வீரும் நம்புறாரு. உன் மகளை நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு நம்புறார். ஏன்னா இயேசுவை நம்புறாரு, இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்புறாரு. அவருக்கு என்ன ஹோப்னா, அவருடைய மகள் உயிரோடு வந்துருவா அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான்.
அப்புறம் அது மட்டும் இல்ல, he has a deep desire for her daughter to live again, to be alive again. அதுதான் hope. ஆனா ட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த வாக் தான். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு தேவன் அற்புதம் செஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் தட்ஸ் a walk of trust, or a walk of faithfulness, a walk of trusting அப்படின்னு கூட சொல்லலாம். So எவ்விரு என்ன பண்ண, ஜைரஸ் held on to his faith until the end. தன் மகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் he was holding on to faith. He believed whatever Jesus said. He was just walking behind Jesus. He accepted the words of Jesus. அது மட்டும் இல்ல, ஜைரஸ் obeyed Jesus despite his doubts. அவருக்கு எவ்வளவோ ஒரு குழப்பம், எப்படி ஆண்டவர் உயிரோடு எழுப்ப போறாரா, இல்ல குணமாக்க போறாரா, அவர் நித்திரையா இருக்கான்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு குழப்பம் இருந்திருக்கும் பாத்தீங்களா. There's a lot of uncertainty here. How is Jesus going to do it? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு குழப்பம் இருந்தது. அப்ப he's trusting every single second until his daughter came to life. அதுதான் பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கும் பொழுது ஜோசப் என்ன பாத்தீங்கன்னா, he believed his vision would come true. அவருக்கு தேவன் ஒரு விஷனை கொடுத்தார், ஒரு தரிசனத்தை கொடுத்தார், ஒரு சொப்பனத்தின் மூலமா பேசினார், அது நம்பினாரு. அது மாத்திரம் இல்ல, he always knew that God is just. God does the right thing at the right time. அதான் அவருடைய நம்பிக்கை, அதான் அவருடைய விசுவாசம், அவருடைய எதிர்பார்ப்பு. அதை எதிர்பார்த்திருக்கிற நம்பிக்கை என்னன்னா, he hoped for the day of restoration. நாள் ஒன்று வரும், எல்லாமே ரெஸ்டோர் ஆகும், peace will be restored. அப்புறம் he also desired to see his family someday, because எல்லாருமே அவரை பார்த்து வணங்குவாங்கன்னு சொன்னதுனால என்றைக்காவது ஒரு நாள் அவருடைய ஃபேமிலியை நான் திரும்ப பார்ப்பேன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா ட்ரஸ்டிங் பாத்தீங்கன்னா 13 வருஷமா he has to endure the trust. எப்படின்னா, he never gave up hope despite troubles. He was thrown into the pit, he was thrown into the prison, but a patient waiting was there in Joseph for 13 years. 13 வருடங்களா அவர் காத்திருக்கிறார், ட்ரஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். Faithfulness, constantly trusting, constantly relying every single day. அதுதான் பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், we believe that Jesus is God, we believe that Jesus died for our sins and paid for our penalty, right? அதுதானே, நம்மள நீதிமானா கர்த்தர் மாற்றிட்டார், பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறார். அப்ப we hope to see Jesus one day and be like him. We hope to see the new heaven and earth, புதிய வானம், புதிய பூமி, பரலோகம். அதைதான் நம்ம எதிர்பார்த்து, புதிய எருசலேமை எதிர்பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபெய்த், ஹோப். இப்ப ட்ரஸ்ட்னு வரும் பொழுது we don't give up faith despite troubles. உலகத்துல உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். we don't lose hope despite the evil. நம்மளை சுற்றி இருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஹோப்பே இல்ல. ஏன்னா நம்ம சுத்தி உள்ள மக்களை பார்க்கும் பொழுதும், அவங்க நமக்கு செய்கிற காரியங்கள், சொல்லுகிற காரியங்களை பார்க்கும் பொழுதும் we lose all the hope. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம், டிசெப்ஷன், டெம்டேஷன் அண்ட் அஃப்ளிக்ஷன். இது மூன்றுமே உலகத்துல இருக்கிறது. இது இருக்கிறதுனால இதன் மத்தியில செயல்படும் பொழுது ஹோப்லெஸ் வேர்ல்டா தான் இருக்குது. பட் we trust, yet we hope in the Lord despite the evil. So faith, hope and trust. கிறிஸ்தவ வாழ்க்கையில இது ஒரு வித்தியாசம் நம்ம பார்த்துக்கலாம். ஆல்ரைட், இப்ப நம்ம கேட்ட இந்த பகுதியில உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குதா? ஃபெய்த், ட்ரஸ்ட் அண்ட் ஹோப். விசுவாசம், நம்பிக்கை, எதிர்பார்ப்பின் நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஹோப், அது மூணுக்கும் ஓரளவு கிளியரா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ட்ரஸ்டிங், மூன்றே காரியங்களை பார்த்து நாம் முடித்து விடுவோம் இன்றைக்கு. ட்ரஸ்டிங் டிஸ்பைட் அன்சர்டனிட்டி. நிச்சயமற்ற சூழ்நிலையில நம்பிக்கை வைக்கிறது, அதுதான் பாருங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா யார் என்ன பண்றாங்கன்னே நமக்கு தெரியல, இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற போது ஒரு அன்சர்டன் சிச்சுவேஷன், குழப்பங்கள் வருகிறது. சங்கீதக்காரன் தாவீது கதறுகிறார், எனக்கு விரோதமா மக்கள் இப்படி செய்யறாங்களே. 25 இருந்து நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது கடைசி 40 சங்கீதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அப்படி பண்ணிருவாங்களோ, இப்படி பண்ணிருவாங்களோ, எனக்கு விரோதமாக இவங்க பண்ணிருவாங்களோ, பாளையம் விரக்கிடுவாங்களோ, அப்படி இப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையில் இருக்கிறாரு. அவருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால சொல்றாரு, கர்த்தாவே நான் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன், நீரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன், நான் உறங்கினேன், நான் விழித்துக் கொண்டேன், நாங்களும் கர்த்தரனை தாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, despite uncertainty he believing in him. பிலிப்பியர் 4:4-6 வரை உள்ள வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள்
ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். பார்க்கும் பொழுது கவலை என்னன்னா அன்சர்டன்டி இருக்கிறதுனால கவலை வந்துருது, பயம் வந்துருது. ஆனா இந்த கவலை வந்துச்சுன்னா பாருங்க, இருதயத்தை உள்ள பிடிச்சி அப்படியே இழுக்குது. ஒரு சமாதானம் இல்லை, ஒரு வாய்டு இருதயத்துல கிரியேட் ஆகுது. அதை நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவலை வந்தோன்னு பாத்தீங்கன்னா அப்படியே இட் ஸ்லோஸ் டவுன் ப்ராக்ரஸ். யூ லூஸ் ஆல் இன்ட்ரெஸ்ட். என்ன பண்ணுதுன்னா அப்படியே இட் ஸ்லோலி டேக்ஸ் யூ டுவர்ட்ஸ் டிப்ரெஷன். அதுதான் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வந்து வாழ்க்கையே வெறுக்கிற அளவுக்கு கொண்டு போயிருது. அதனால எந்திரிச்சு ஓட முடியாதபடிக்கு உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சிருது. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா do not be anxious about anything. அப்ப when we start to feel sadness, then eventually you get to anxiety. When you get to anxiety, then all the anxious thoughts, அப்புறம் வந்து நம்ம சுய புத்தியின் மேல நம்ம சாய்ந்து நாம் சிந்திக்கிறபடினால அந்த ஆங்ஸைட்டி என்ன பண்ணுதுன்னா இட் ஸ்லோலி டேக்ஸ் யூ டுவர்ட்ஸ் டிப்ரெஷன். யூ லூஸ் ஆல் இன்ட்ரெஸ்ட். யூ ஹேவ் நோ டிரைவ் இன் யூ ஹேவ் நோ மோட்டிவேஷன் டு மூவ் ஃபார்வர்ட். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான். யூ ஸ்டார்ட் ப்ரேயிங் அண்ட் ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் இன் த லார்ட் அண்ட் த வேர்ட் ஆஃப் த லார்ட். என்ன சொல்றாருன்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று இந்த இடத்துல பாக்குறோம். பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்னா அந்த சமாதானம் என்ன பண்ணுதுன்னா அந்த வாய்டை எடுத்துட்டு உங்களுக்குள்ள ஒரு நிம்மதியையும் ஒரு ஆறுதலையும் தருகிறது. அந்த ஆறுதல் வரும் பொழுது நம்ம அப்படியே சோர்ந்த டிப்ரெஷனுக்குள்ளாக போகாம கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்து தொடர்ந்து ஓட முடிகிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில அன்சர்டன்டி இருக்கதான் செய்யும். ஆனாலும் கர்த்தருக்கு என்ன பண்ணுகிறாருன்னா அவரே நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன். இப்ப அவர் வந்து கிறிஸ்து இயேசுவும் நமக்காக பரிந்து பேசுகிறார் பிதாவின் இடத்துல. அது மாத்திரமல்ல, நாம் வேண்டிக் கொள்வதற்கு இன்னதென்று அறியாது இருக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் சொல்லுன்னா பெருமூச்சோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். உங்களால வேண்டுதல் செய்ய முடியலையா? என்ன வேண்டுதல் செய்யணும்னு தெரியலையா? ஆவியானவரே எனக்காக வேண்டுதல் செய்யுங்க, என்ன ஜெபிக்க வைங்க, என்னத்துக்காக நான் ஜெபிக்கணும் எனக்கு கற்றுத்தாருன்னு கேட்கும் பொழுது அந்த கவலை மாறுகிறபடினால, அந்த கவலை நீங்குகிறபடினால அந்த பயம் நம்ம விட்டு போகிறது. அப்ப நிலையற்ற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணுகிறதுனா கிறிஸ்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் மேலோங்கி வளர்ச்சிக்கிறது. அப்ப நம்ம கர்த்தரை இன்னும் அதிகமா சார்ந்திருக்க உதவி செய்கிறது. So trusting in the Lord is no easy task. The most difficult task என்னன்னா trusting in the Lord, because God has entrusted it to us. அப்ப என்ன பண்றோம்னா ட்ரஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது we are entrusting everything to God. எல்லாத்தையும் ஆண்டோடைய சமூகத்துல வைப்பது, அவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறது தான் பாத்தீங்கன்னா entrusting. So trust. Faith is the beginning. Yes, faith is an easy part. God gives us faith. It's a grace of God. It's a gift of God. So it initiates faith and we get transferred. We start the Christian life. Hope is something we have in our heart. Again, we are looking forward to something, but trusting is a practical Christian living. ஒவ்வொரு நாளும் இருதயத்தை சார்ந்தது, செயல்களை சார்ந்தது போது சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அப்ப ட்ரஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங் காட் தான் பாத்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இன்ட்ரெஸ்டிங் காடுடைய ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரேயர்ல சரண்டர் டு தி லார்ட். அதுதான் இங்கே இப்போ சொல்கிறார். சங்கீதம் 56:3-4 வரை உள்ள வசனத்தை. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதக்காரன் நீங்க சொல்லுகிறாரு. ஏன்னா அன்சர்டன்டி, இட்ஸ் a lot of uncertainty. So he was full of fear, full of anxiety, full of depression. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? அப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை தான் அவர் சார்ந்திருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் ஃபுல்லா அவர் எழுதும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்பியே அவர் எழுதுகிறார். ஸோ நமக்கும் ஆங்ஷைட்டி வரும் பொழுது இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
பர்மனைடஸ் அப்படின்னு ஒரு பிலாசபர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, வாட் எவர் இஸ் அப்படின்னார். அப்படின்னா எது இருக்கிறதோ அது அப்படியே தான் இருக்குது. இப்போ ஒருத்தன் ஒரு நதியை கிராஸ் பண்றான்னா அந்த கிராஸ் பண்றவன் அப்படியே தான் இருக்கான், அந்த நதியினுடைய தண்ணீரும் அப்படிதான் இருக்கு அப்படின்னாரு. ஹெராக்லிட்டஸ்ன்ற ஒருத்தர் வந்தார். அவர் என்ன சொன்னார், வாட் எவர் இட் இஸ் நாட் அப்படின்னாரு. என்னன்னா, அந்த நதி அங்க ஓடிக்கொண்டிருந்த நதி மாறி போயிருச்சு, அது போனது திரும்ப வராது. இட் இஸ் நாட், இட் ஹஸ் சேஞ்ச்டு கம்ப்ளீட்லி. அதே மாதிரி அந்த நதியில நடந்து கொண்டிருந்தான் பாருங்க, தண்ணியில காலை வைத்து அவனும் மாறிவிட்டான். அவனுடைய உடம்புல உள்ள செல்கள் சில அழிந்து போயிடுச்சு, அவனுடைய ரத்தம் இங்க இருந்து அங்க வேற இடத்துல அவனுடைய பாடியில மூவ் ஆயிடுச்சு. ஹி இஸ் நோ லாங்கர் த சேம் பர்சன். அப்ப டைம் கான்ஸ்டன்டா மூவ் பண்றதுனால அது மாறிக்கொண்டே இருக்கிறது. we live in a world which is in constant change. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு அன்சர்டன்டி இருந்துகிட்டே இருக்கிறது. இது இங்க போகுமா, அது அங்க போகுமா அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டன்ட் அன்சர்டன்டி இருந்துகிட்டே இருக்கிறது. பட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றாரு? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேம் yesterday, today and forever. அவர் ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கு. யூ ஆர் த சேம் அண்ட் இயர்ஸ் will not come to an end ன்னு சொல்லி சங்கீதத்திலே நம்ம படிக்கிறோம். இப்ப இந்த அன்சர்டன்டி இருக்கும் பொழுது நம்ம மாறாத தெய்வனை தான் நம்ம நம்பணும். கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார், அவர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவார் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன். Yes, we are changing. Yes, there are so many things. There's a million things that could happen. But we trust in the Lord that God will make sure everything happens according to His will and His purposes. நம்பிக்கும் பொழுது அப்ப அன்சர்டன்டில நம்ம நம்பிக்கையா இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அப்ப எது அங்க உங்களுக்கு உதவி செய்கிறதுனா, கர்த்தரை அறிந்து கொள்வது இல்லையா? நீங்க கர்த்தருடைய கேரக்டர் என்ன, கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் மீது நம்முடைய கண்கள் இருக்கும் பொழுது அன்சர்டன்டி போயிருது, ஆங்ஸைட்டி போயிருது, டிப்ரெஷன் போயிருது, வாய்ட்னஸ் போயிருது, எல்லாமே போயிருது. நமக்குள்ள ஒரு சந்தோஷமும் சமாதானமும் இல்லையா? சோ அததான் நம்ம இந்த எபிரனுடைய வாழ்க்கையில பார்த்தோம். அவருக்குள்ள ஒரு பெரிய ஆங்ஸைட்டி, அவருக்குள்ள ஒரு பெரிய டிப்ரெஷன், ஒரு அன்சர்டன் சிச்சுவேஷன். பட் when Jesus was next to him, when he believed Jesus and Jesus's words, and he just followed Jesus all the way through, because Jesus was walking right next to him, he was full of hope and he was trusting Jesus despite his doubts. Doubts வராம இருக்குமா உங்களுக்கு? அன்சர்டனிட்டி வராம இருக்குமா? கட்டாயம் வரும். உங்களுக்கு விசுவாசத்தை குறித்து ஒரு எண்ணம், ஒரு குழப்பம் வருமா? கட்டாயம் வரும். ஆனாலும் you continue to do what you do, continue to stay on the post, and God will bring his outcome. இது முதலாவது காரியம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, trusting despite the unknowns. அறியாதவற்றின் மத்தியிலும் நம்பிக்கை வைத்தல். இதை எப்படி நம்ம பார்த்தோம்னா, லாஸ்ட் டைம் நான் சொன்ன அதே ஒரு உவமை தான். மார்க் எழுதின சுவிசேஷம் 4:26-29 வரை உள்ள வசனத்தை நம்ம பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். இந்த இடத்துல ஒரு விதைக்கிறாரு, என்ன நடக்குதுன்னே அவருக்கு சுத்தமா தெரியாது. நிலமானது தானாய் விதையை முளைக்க பண்ணி பயிரை கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதேதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்கும் பொழுது என்ன நம்மளை சுற்றி நடக்குது என்பது நமக்கு தெரியாது. The things that we know is very, 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 very limited, very limited, very limited. But God knows everything. We have to trust in God's sovereign power. Everything is under God's control, right? So, when we trust that God is in full control, தேவன் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படியே செய்கிறார், அவரை அறியாமல் அணுவும் அசைவதில்லை என்று நாம் நம்பும் பொழுது அவரை சார்ந்திருப்போம். ஏன்னா எப்படி வேணா என்ன வேணா நடக்கலாம் நம்ம சுற்றியுள்ள காரியங்கள். There are a million ways in which things could go wrong. But look at that, God is protecting us and providing us every single day. என்று பார்க்கும் பொழுது தேவனை நம்ம அது நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தனை நம்ப அது நமக்கு பலன் தருகிறதா இருக்கிறது. நம்ம படுத்து தூங்குறோம், காலையில எந்திரிப்போமா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நம்மை தாங்குகிறார்.
அது அப்படின்றத நம்ம உள்ளத்துல நினைச்சுக்கும் பொழுது நமக்கு தெரியாத விதமா எவ்வளவோ காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. பட் காட் இஸ் ஸ்டில் அட் ஒர்க். அதை நம்ம மறந்துடவே கூடாது. அதனாலதான் ரோமர் 8 பார்க்கிறோம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். So God is working everything together. யோவான் 5:17 நம்ம வாசி. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரிகை செய்து வருகிறார், நானும் கிரிகை செய்து வருகிறேன் என்றார். Amen. God is always at work in the background. பிதா கிரியை செய்கிறார், குமாரனும் கிரியை செய்கிறார், ஆவியானவரும் கிரியை செய்கிறார். சொல்லணும், பெருமச்சோடு நம்மளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார், சத்தியத்திலே நடத்துகிறார், இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு சாட்சி கொடுக்கிறார். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரும் செய்கிறார். So the triune God, they work together for us. So God is always at work in the background. It gives us great confidence. So ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இது நடக்குமோ இல்ல இது எனக்கு தெரியலையே, எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையே, புரியலேன்னு உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் பயப்படாதிருங்கள். God is at work. He will make sure everything happens according to his plan and purpose. ஏன்னா நம்மள ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பிரெயினுடைய வளர்ச்சிக்கோ இல்ல என்னுடைய கையினுடைய வளர்ச்சிக்கோ இது 1 சென்டிமீட்டர் வளர்ந்திருக்கா, 1 மில்லிமீட்டர் வளர்ந்திருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோமா? இல்ல, தானாய் வளருகிறது நம்முடைய சரீரம். நம்ம சாப்பிடுறோம், அவ்வளவுதான். தானாய் சரீரம் வளருகிறது, அதை வளர செய்கிறார் கர்த்தர். அது மாதிரிதான் மெச்சூரிட்டி வருகிறது. அது மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம்னா, கர்த்தரை நம்பி இருக்கும்பொழுது இவ்வளவு செஞ்சிருக்காரு ஆண்டவர், நம்முடைய குமாரனே தந்திருக்காரு, இவ எல்லாவற்றையும் நாம் கருளாது இருப்பது எப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னோன் இருக்கும் பொழுதும் கூட, அறியாதவைகள் இருக்கும் பொழுது கூட நம்புறது, கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கிறது, அது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப கான்பிடன்ட் ஹோப்பையும் நம்பிக்கை கொடுக்கும் அன்னோனை குறித்து. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தமிழ்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். என்ன வசனம் அது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். In the beginning time, God created heavens, space and the earth, matter. But time in எடுத்தீங்கன்னா past, present and future. So it's all under God's control. Space in எடுத்தீங்கன்னா height, width, depth, எல்லாமே அந்த சராசரமுமே ஸ்பேஸ். அப்புறம் மேட்டர் பார்க்கும்பொழுது நீங்க சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் ஃபார்ம்ல மெட்டீரியல் யூனிவர்ஸ் இருக்கிறத பார்க்கணும். இது எல்லாமே காட்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கிறது. In the beginning, God created, God initiated it. Because of that, we don't know what is going, but God knows everything that he created. From down to the atom, down to the neutron and proton, God knows. Electron, God knows everything. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அது எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது இல்லையா? God knows the lifetime of time itself. டைமை உண்டாக்கினவர், காலத்தை உண்டாக்கினவர், காலத்தினுடைய லைஃப் டைமையும் அதனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்ப இருக்கும், டைம் எப்ப முடியும்னு கூட கர்த்தருக்கு தெரியும். அந்த அளவுக்கு கர்த்தர் அறிந்திருக்கிறது. God's foreknowledge குறித்து பார்க்கும் பொழுது, God knows our potential. நம்மளால என்ன செய்ய முடியும் நமக்கு தெரியும். அப்புறம் God knows our inclination. For example, உங்களுக்கு ஒரு 10 kg தூக்க முடியும்னா உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல், நீங்க தூக்குறீங்களோ தூக்க மாட்டீங்களோ அது வேற. God knows your inclination. ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்ற போது நீங்க என்ன செய்வீங்க? ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு அந்த 10 kg ஒரு அரிசி மூட்டையை தூக்கணும் அப்படின்னா உங்களால முடியுன்ற பட்சத்துல நீங்க தூக்குவீங்க. ஒரு இன்க்ளினேஷன் ஆஃப் ஹார்ட். சில பேர் நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு போவாங்க. பட் God knows the inclination of your heart, so you will go and do the work and help. அப்புறம் your decision, அதை பேஸ் பண்ணி நீங்க எடுக்கிற டெசிஷனையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன்னா God knows your abilities, God knows your inclination, God also knows your decision, what decision you will make. So God knows everything, right? These are levels of God's foreknowledge. இது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறபடினால God puts us in a situation in our life, so we do the right thing. இவ்வளோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்ம ஏன் பயப்படணும்? God knows every single thing. Then we don't need to worry about the unknowns. சில நேரம் அன்னோன்ஸை குறித்து தெரியாம இருக்கிறது நல்லதுதான். நீங்க ஃபிளைட்ல பறந்துட்டு இருக்கிறீங்க, ஃபிளைட்ல உட்கார்ந்து இருக்கும் போது if you know all the details that is going on outside, you will never fly in the flight ever again. ஏன்னா எப்படி இன்ஜின் ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு 1000 சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி பைலட்டுக்கு he may not be in control. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா will you be happy? Will you be able to? பயம் வந்துடும், ஆங்ஸைட்டி வந்துடும், போயிடும். In fact, God sometimes allows us to go through this unknown.
ஏன்னா நமக்கு தெரியாம இருக்கிறது நல்லதுதான், தெரிஞ்சாதானே ப்ராப்ளம். அதனால காட் ஒன்லி அலோஸ் சம் ஆஃப் த திங்ஸ் தட் வி வாண்ட் டு நோ, தட் ஹி வாண்ட்ஸ் அஸ் டு நோ. அதுக்கு மேல அவர் வந்து தெரிஞ்சு ஓவர் கம்யூனிகேட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா லிமிடெட் நாலேஜ் இஸ் ஆக்சுவலி அ பிளெஸிங் அன்லிமிட்டெட் நாலேஜை விட. நம்மள காட் மாதிரி நம்மளுக்கும் எல்லா 4 நாலேஜும் வந்துருச்சுன்னா we will not be at peace at all. So that's why God allows us to go through this situation. So God makes provisions for us to fulfill his plan and purpose. அது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். Yes, he has given us free will, yet he provides despite free choices. அதனால தான் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி கிறிஸ்தவ வாழ்க்கையில lot of uncertainty will be there, lot of troubles will be there. நம்மை சுற்றி தீமை நடக்கும், நமக்கு வந்து சில தீமைகள் செய்ய சில பேர் ஏதுவா செயல்படுவாங்க. ஆனாலும் we'll trust in the Lord because God knows everything. God is in control. அழைத்தவர், நீதிமானாக்கினவர், முற்றுமுடிய ரட்சிக்கவர், அவரை பார்த்துக் கொள்வோம் அப்படின்ற அந்த விசுவாசம் நமக்கு உதவியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா ட்ரஸ்டிங் இன் காட் அண்ட் அன்சர்டன்டி. அப்ப என்னன்னா நம்ம ஜெபம், ட்ரஸ்டிங் இன் த லார்ட் அமிட்ஸ்ட் அன்னோன்ஸ். அன்னோன் இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான்னு சொல்லி கர்த்தருடைய கேரக்டர், அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அந்த நம்பிக்கை வருகிறது. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம், ட்ரஸ்டிங் டிஸ்பைட் ஃபெயிலியர்ஸ். சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்கிறது நடக்காது, எதிர்பார்க்கறது ஆப்போசிட்டாக கூட சில நடக்கலாம். யாருடைய வாழ்க்கையில இது நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா யோசிப்பினுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. தோல்விக்கு மத்தியிலும் நாம் ட்ரஸ்ட் அன்டில் தி எண்ட். ஏன்னா நம்ம எபிரேயர்ல பார்க்கும் பொழுது சில பேர் விசுவாசத்தினால எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க, சில பேர் விசுவாசத்தினால தன்னுடைய ஜீவனை இழந்து போனாங்க. ஆனா அவங்க ஜீவனா இழந்து போலாம், தன்னுடைய ஆனா நித்திய ஜீவனை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஸோ தோல்விக்கு மத்தியிலும் நம்பிக்கை வைக்கிறது என்னன்னா நம்ம வந்து இட் இஸ் த ஃபைனல் லெவல் ஆஃப் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் என்று நான் பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னபடி the whole world lies in wickedness, deception. ஏன்னா பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நமக்கு சந்தன் சுய இச்சையில் இழுக்கப்பட்டு நாம் சோதிக்கப்படுகிறோம். உலகத்திலேயும் நமக்கு உபத்திரவம் உண்டு, அஃப்ளிக்ஷன்ஸ் ஆர் தேர். ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது இது சேலஞ்சிங் தான் இல்லையா? இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் தான். ஏன்னா தோல்விகள் வரலாம், அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆனா we have to endure through this by trusting in the Lord. And the greatest example, Joseph தான். Our Joseph believed in the vision. He hoped that the day of restoration will come. But 13 years he had to endure it. அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். 1 மாசம் 2 மாசம் பரவாயில்ல. சம்டைம்ஸ் ஆண்டவர் இப்பொழுதே நீர் நீதிக்கு சரி கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். இல்லைன்னா இப்பொழுதே நீ இதை சரி பண்ணிருங்க, கரெக்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி we jump the gun all the time. But Joseph endured it patiently. He waited patiently even in prison. But every single successive நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அவருக்கு ட்ரஸ்டே இல்லாம தான் இருந்திருக்கும். ஏன்னா ஆனாலும் he continued to trust in the Lord. அவர் குழியில தூக்கி போட்டாங்க, அவர் கெஞ்சி கேட்டாரு, ஆனாலும் அவரை வந்து தூக்கி போட்டுட்டாங்க. அப்புறம் வந்து இது அவரை வந்து he went to the prison. போர்த்திபாருடைய மனைவினால he went to prison. அங்கேயும் அவரை வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னவங்க ஹெல்ப் பண்ணாம கைவிட்டுட்டு போயிட்டாங்க. But God remembered at the right time, at the turn of the tide, everything turned. So constant trusting. Despite failures, he trusted in the Lord. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் பாருங்களேன், நமக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் நிறைய இருக்கும். ஆனா நம்ம எதை நம்பிட்டு போகணும்னா கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம உறுதியா நம்ம நம்பும் பொழுது, நம்ம என்ன பாவத்திலிருந்து கர்த்தர் ரட்சித்து இருக்கிறாரே அப்படின்றத நம்பும் பொழுது நம்ம வந்து கட்டாயம் அவர் மேல கடைசி வரைக்கும் நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். ஒரு சில எக்ஸாம்பிளை மட்டும் நான் இங்க உங்களுக்கு காண்பிக்க வருகிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம இங்க வாசிப்போம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் அப்படின்னு பாக்குறோம். அங்க ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆடு வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறது. மெய்ப்பன் வந்து இறங்கி அந்த ஆடை ரட்சிக்க அப்படின்னு அந்த ஆடால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் ஒரு உவமையா கர்த்தர் சொல்றாரு, ஒரு லேடி ஒரு காயினை தொலைச்சிடுறாங்க, அதை கண்டுபிடிக்கிற வரை ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. அந்த காயின் வந்து தொலைஞ்சு போனது கூட அந்த காயினுக்கு தெரியாது. ஆனா அதை தேடி வந்து அந்த காயினை பத்திரமா பாதுகாக்கிறாங்க அந்த லேடி இல்லையா? இருட்டா இருந்தாலும் விளக்கு ஏத்தி வச்சு she searches and finds it. சங்கீதம் 40:2 பாக்குறோம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று பார்க்கிறோம். இப்ப the salvation, the task of salvation is an impossible task. The task of restoration is an impossible task. நம்ம எல்லாரும் பாவத்துல மரித்திருக்கிறோம், என்னுடைய மகிமையற்றவர்களாய் இருக்கிறோம்.
ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? நம்மை தேடி ரட்சித்து இன்னைக்கு நம்ம வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னா அதுவே கர்த்தருடைய பெரிய கிருபை தான். சோ இதனாலதான் அவருடைய சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? இப்ப இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப தேவனால் எல்லாம் கூடும். அப்ப கன்சிஸ்டன்ட் ஃபெயிலியர்ஸ் வரலாம், கன்சிஸ்டன்ட் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நம்ம வாழ்க்கையில நடக்கலாம். ஆனாலும் because God is in control, தேவனால் எல்லாம் கூடும். When the time comes, God will change everything. அதுதான் வந்து முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய சாங்டிபிகேஷன், கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் பரிசுத்தமாகுதல் ஒரேடியா நடந்துடுறது இல்லை. அது இந்த ஸ்டாக் பிரைஸ் மாதிரி டக்குன்னு மேலே ஏறுது இறங்குது, மேலே ஏறுது இறங்குது. ஆனா ஓவரால் growth பாத்தீங்கன்னா அது கன்சிஸ்டன்டா grow ஆகிட்டே இருக்கிறது. We will never reach 100% perfection in this life. 100% பரிசுத்தவான்னு நம்ம ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன்னு பவுல் சொல்லுகிறார். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலும் சோர்வுகள் வரலாம், சம்டைம்ஸ் பாவத்துல நம்ம விழுந்துடலாம். பட் God is going to help you, lift you up, and He is going to continuously help you grow. நம்மளோட வசனத்தை சார்ந்திருக்கணும், கிருபையை பற்றி இருக்கணும், ஜெபத்துல உறுதியா இருக்கும் பொழுது அது நம்மை உந்தி தழுகிறதா இருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 33:18-19. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபையை சார்ந்திருக்கிறவர்கள், காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் அவளை கடைசி வரைக்கும் காப்பார், பஞ்சத்திலும் காப்பார், மரணத்திலிருந்தும் காப்பார். காரணம் என்னென்றால் அவருடைய கண்கள் அவன் மேல் நோக்கமாயிருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். சோ 3 காரியங்களை பார்த்தோம். ட்ரஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், ஃபெய்த்னா என்னன்னு பார்த்தோம், ஹோப்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி 3 காரியங்கள், ட்ரஸ்டிங் டிஸ்பைட் அன்சர்டன்டி, நிச்சயமற்ற சூழ்நிலையிலும் நம்ம எப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பது, ட்ரஸ்டிங் டிஸ்பைட் தி அன்னோன்ஸ், அறியாதவற்றின் மத்தியிலும் நமக்கு சுற்றி அறியாதவைகள் நிறைய இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பது. எப்படின்னா கர்த்தர் நமக்கு அறியாமல் இருப்பது சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது தான் அப்படின்றத உணர்வது. ட்ரஸ்டிங் டிஸ்பைட் த ஃபெயிலியர்ஸ், தோல்விக்கு மத்தியிலும் நாம் நம்பிக்கை வைப்பது என்று குறித்து 3 காரியங்களை பார்த்தோம். ஜெபம், கர்த்தருடைய வசனத்தை சார்ந்திருப்பது, கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்பதை அறிந்திருப்பது, கர்த்தருடைய வார்த்தை நாம் பற்றி கிருபையை பற்றி வாழ்வது. இந்த 3 காரியங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம தொடர்ந்து கர்த்தரை நம்ப முடியும். சில நேரம் பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலுக்குள்ள சோர்வுகளும் மனசோர்வுகளும் ஒரு விதமான வாய்டு வரும் பொழுது நான் கர்த்தரை நோக்கி சார்ந்து இருக்கும் பொழுது, கர்த்தாவை நீர் பார்த்துக்கொள், கர்த்தருடைய பர்வதத்தை பார்த்துக்கொள்ளும் என்று சரண்டர் பண்ணி இன்ட்ரெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த ட்ரஸ்டிங் வந்து it helps me to move every single day, or else we will go into depression, or else we will go into anxiety. அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தர் மேல் நாம் தொடர்ந்து நம்பிக்கையா இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கேட்ட பகுதியிலிருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குமானால் இந்த நேரத்தில், இல்லை காமெண்ட்ஸ் இருக்குமானால், வேத வசனங்கள் இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆல்ரைட், நாம் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இதுவரை எங்களை பாதுகாத்தீர், ஒவ்வொரு நாளும் எங்களை பராமரிக்கிறீர். ஏசப்பா, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். We are trusting in you, Father. Help us to continuously and constantly trust in you every single day and every single second. There are so many things going on around us. We don't know what's going on, how things are going to turn around. We are uncertain of a lot of things, and sometimes we face failures and things happen in the way we did not expect them to happen. But despite all of these things, Lord Jesus, we still trust in you. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரை யோசேப்பை போல, ஏவேருவை போல, ஆண்டவரை கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாய் பவுலை போல இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில டிப்ரெஷன்லயோ, ஆங்ஸைட்டிலையோ, பயத்திலேயோ, திகிலையோ அவர்கள் இருப்பார்களான கர்த்தர் அவை எல்லாவற்றையும் மாற்றி தெய்வீக சமாதானத்தை அவர்களுக்கு நீர் கொடுத்திருள நான் ஜெபிக்கிறேன். உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் அவர்களுக்கு தந்து ஆண்டவரை அவளை நீர் இடை கட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். உறுதியாய் நீர் நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். கண்மலை மேல் உறுதிப்படுத்த நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர்.
அவர்கள் தொடர்ந்து ஓட நீர் அவர்களுக்கு ஜெயத்தை தந்தரல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. Amen. Thank you all for joining today. God bless you.